ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம ஒரு பக்கம் வந்து பிஓ எக்ஸாமுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் 2027 இந்த மார்க் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அவங்க வந்து எப்படி வந்து டெட் எக்ஸாம் வந்து எளிமையாக வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இதை நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, முதல்ல நம்ம டெட் எக்ஸாம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம் பாருங்க. டெட் எக்ஸாம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ மார்க் வந்து குறைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்ணா மாற்றிருந்தாங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸா. ஸோ அதில் ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 90 மார்க்ஸ் அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் பிசி முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், எம்பிசி அண்ட் டிஎன்சி அண்ட் பிடபிள்யூடி இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 75 மார்க்ஸ், பேப்பர் 1க்கும் 75 மார்க்ஸ் தான், பேப்பர் 2க்கும் 75 மார்க்ஸ் தான் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதே எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டியா இருந்தா அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க 40% 60 மார்க்ஸ், அவங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க. பேப்பர் 1க்கும் 60 தான், பேப்பர் 2க்கும் 60 மார்க்ஸ் தான் வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். நீங்க டெட்டை கிளியர் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியுங்க, யூஜிடிஆர்பியை உங்களால வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் தான் வந்து இது. இதை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிடும். ஸோ நீங்க இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க 75 மார்க்ஸ் எடுத்தா போதும். இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ண போதும், 60 மார்க்ஸ் எடுத்தா போதும். அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க. டெட் பேப்பர் 1 பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைக்காலஜி ஒரு 30 மார்க்ஸ் அண்ட் தமிழ் ஒரு 30 மார்க்ஸ், இங்கிலீஷ், ஏன்னா லாங்குவேஜ் மேக்ஸிமம் தமிழ் தான் எடுத்திருப்பீங்க எல்லாரும். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் ஒரு 30 மார்க்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 30, என்வால்மெண்ட் ஸ்டடிஸ் ஒரு 30. ஸோ மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து 75 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் எடுத்தா போதும் அப்படின்றதுனால நீங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் என்வால்மெண்ட் ஸ்டடிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இது 3 வந்து நீங்க அதிகமாக டைம் எடுத்து படிங்க. இது பேப்பர் 1க்கு மட்டும் நான் வந்து சொல்றேன். இது 3 அதிகம் நம்ம டைம் எடுத்து படிங்க. ஓகேங்களா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் 1 படிக்க சொல்லிட்டேன். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்க ரொம்ப டைம் எடுத்து நீங்க வந்து இதை படிக்காதீங்க. இதுக்காக நீங்க அந்த 3 சப்ஜெக்ட்ல அதிகமாக டைம் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 90 மார்க்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ்ல நீங்க வந்து ஒரு 60 மார்க்ஸ் எடுத்தா கூட போதுங்க. மீதி 90 மார்க்ஸ்ல நீங்க 60 மார்க் எடுத்தா கூட போதும். ஸோ எஸ்சி எஸ்டியா இருந்தா அவங்க 40 மார்க்ஸ் எடுத்தா கூட வந்து போதும். ஓகேங்களா? மீதி இருக்கு பாருங்க, இதுல இந்த 30ல ஒரு 10 கொஸ்டின்ஸும் இந்த 30ல ஒரு 10 கொஸ்டின்ஸும் நீங்க போட்டீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு என்ன ஆயிடும், ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு வந்து உறுதி பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து அதிகமாக டைம் எடுத்து படிக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்க அந்த போயம் ஆத்தர் நேம்குள்ள போய் ரொம்ப டெப்த்தாக படிக்காதீங்க. ஸோ இங்கிலீஷ் கிராமர் பார்ட்டை நீங்க வந்து கை வச்சுக்கோங்க. கிராமர் வந்து ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்டா எப்படி ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்றத நீங்க பாத்துக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சைக்காலஜியை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் வைஸா நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே போதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸா வந்து ஆல்ரெடி 5 யூனிட் கவர் பண்ணிட்டோம். அந்த 5 யூனிட்டுக்கான வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். அதே போல அடுத்து போட போற வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். சைக்காலஜி நீங்க தனியா ப்ரிப்பேர் ஆகணும். அந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்க பார்த்து போனாலே கண்டிப்பா அது உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல நீங்க வந்து போட்ட முடியும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணி கேட்பாங்க, அது நீங்க வந்து அதிகமா வந்து ஸ்டெண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இப்படி பண்ணீங்கன்னா பேப்பர் 1 கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு சைக்காலஜில ஒரு 30, தமிழ்ல ஒரு 30, இங்கிலீஷ்ல ஒரு 30 எடுக்கிறாங்க. இவங்க வந்து 2ஆ பிரியுது. நீங்க வந்து எந்த மேஜர் அப்படின்றத பொறுத்து என்ன பண்றாங்க, நீங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு 30, சயின்ஸ்ல ஒரு 30 நீங்க வந்து படிக்கிற போல இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்து அது ஒரு 60 மார்க் ஆகும். இதே நீங்க சோசியல் சயின்ஸ் மேஜரா இருந்தீங்க, ஹிஸ்டரியாவோ இல்லை வந்து காமர்ஸோ இல்லை வந்து ஹிஸ்டரி சப்ஜெக்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதா வந்து இருக்கும். எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் நீங்க சயின்ஸ் புக் சோசியல் சயின்ஸ் மட்டும் 60 மார்க்ஸ் கேட்கறப்போ உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே பேட்டர்ன் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ நீங்க அப்போ சைக்காலஜியும் இங்கிலீஷையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க ஃபுல் டைம் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்க படிக்க வேண்டியது தமிழ் படிங்க, அண்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா நீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிங்க, சோசியல் சயின்ஸா இருந்தா நீங்க சோசியல் சயின்ஸ் படிங்க. இது மட்டும் படிச்சனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் உறுதியா கிடைக்கும். ஏன்னா இதுல 60 மார்க், சோசியல் சயின்ஸ் புக்ல 60 மார்க் கிடைச்சது, உங்களுக்கு தமிழ்ல 30 மார்க்ஸ், 90 மார்க்ஸ், நீங்க இதுலயே குவாலிஃபை ஆயிடுவீங்க. இருந்தாலும் நீங்க இதுல 10 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா கூட போதும், நீங்க கன்ஃபார்மா வந்து நீங்க வந்து குவாலிஃபிகேஷன் உறுதிங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்க கிராமர் பார்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சைக்காலஜியை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி போடக்கூடிய வீடியோஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் எடுத்து கொடுத்துரும். ஸோ அப்போ ரிசல்ட் வருவதற்கு உறுதியாக 100% வந்து உறுதியாயிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நான் ஏற்கனவே சொன்ன போலதான் தமிழ் எப்படி சார் படிக்கலாம், நீங்க பேப்பர் 1 இருக்கீங்க அப்படின்னா 6th இருந்து 8th புக் வரல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக்கை வந்து படிங்க. ஸோ 9th 10th சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா நோ சேஃப் ஜோன் தான், உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அப்போ 6th இருந்து 10 வரலும் வந்து தமிழ் புக்கை வந்து படிச்சிடுங்க. ஓகேங்களா, பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி உங்களுக்கு அது ஓகேங்களா. அப்போ முதல் விஷயம் 10th வரலும் தமிழ் புக்கை படிச்சிடுறீங்க. அடுத்து சயின்ஸ் மேஜரா இருக்க சார் நான் அப்படின்னா நீங்க 6th இருந்து 10th வரலும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கு, அதுல முக்கியமா 8th 9th 10th இதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க சயின்ஸ் புக்கை படிச்சிடுங்க. அதே போல மேக்ஸ் புக்கையும் நீங்க என்ன பண்ணிடுங்க 8th 9th 10th அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 6 இருந்து 10th வரலும் படிச்சிடுங்க, ஆனா அதிகமா ஃபோர்ஸ் எடுத்து 8th 9th 10th வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா, அப்போ மேக்ஸ் மேஜர் இதை பண்ண போறீங்க. ஓகேங்களா, ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டேன். அடுத்து சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு அதே தான். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை நீங்க சோசியல் புக்கை ஃபுல்லாவே படிக்க போறீங்க எல்லாமே. அதுல 8th 9th 10th புக்குக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னும் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 6th 7th படிச்சுக்கோங்க, ஆனா அதோட அதிகமா ரிவிஷன் நீங்க 8th 9th 10th பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இதுல இருக்க போகுதுன்றதுனால நீங்க இதை ரைட் பண்ண கூட உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா நீங்க வந்து போட ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா, அப்போ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்க தமிழ் வந்து 6 to 10 படிக்கிறீங்க, அதே போல சயின்ஸ் வந்து 6 to 10 படிக்கிறீங்க, சோசியலும் 6 to 10 படிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ பேப்பர் 1 இருக்கீங்கன்னா 6 to 8 வரல நீங்க படிச்சாலே வந்து போதுங்க. ஓகேங்களா, ஆனா நீங்க இது எனக்கு சேஃபா வேணும் சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா வேணும் அப்படின்னா நீங்க 9th 10th நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பிளஸ்ஸாவே வந்து ஓகேங்களா. ஆனா 6 to 8 வந்து எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, அப்போ இது 3 விஷயம் சொல்லிட்டேன். அடுத்து 4-5 விஷயமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் சைக்காலஜி. ஓகேங்களா, ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரையிலும் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க, இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சார் நான் இங்கிலீஷ் மேஜர் சார் அப்படின்னா இங்கிலீஷ் மேஜரா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் மேஜரா இருந்தாலும் நீங்க ஆப்ஷன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் அது பிளஸ் தான். ஓகேங்களா, அப்ப நீங்க வெறும் சோசியல் சயின்ஸ் 6 to 10th புக் வரல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக்கையும் தமிழ் புக்கையும் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உறுதிங்க. ஓகேங்களா, ஸோ சைக்காலஜிக்கு நம்ம ஆல்ரெடி போடுற வீடியோஸ் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும், அது நீங்க பார்த்து போனீங்களே உங்களுக்கு அந்த இதுவாயிடும். அடுத்து நம்ம பிஓக்கு இங்கிலீஷ் போட போறோம். ஸோ அப்போ டெட்டுக்கும் சேர்த்தா நம்ம வந்து அந்த கிராமர் பார்ட் வந்து நடத்த போறோம். அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வந்து பயனுள்ளதா இருக்கும். நான் எப்படி வந்து ஆன்சர் எடுக்கலாம், ஷார்ட்டா எப்படி ஆன்சர் எடுக்கலாம், இது ஒன்று எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாமே நம்ம பாக்குறப்போ உங்களுக்கு இன்னமும் அது வந்து எளிமையாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து தயாரா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து ஒரு பார்ட்டா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைக்காலஜி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, யாரா புதுசா வரீங்க இந்த வீடியோக்கு அப்படின்னா சைக்காலஜி வீடியோஸ் இருக்கு பாருங்க, பிஓ சைக்காலஜி இருக்கும், நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்க டெய்லி பார்த்துட்டீங்கனாலே வந்து போதும். ஒரு யூனிட்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அந்த 100 கொஸ்டின்ஸ் சும்மா ஓவரலா நீங்க பார்த்துனாலே வந்து போதும். அது இல்லாம எக்ஸாம் கிட்ட வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா சைக்காலஜில இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதுவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா வந்து இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த பேட்டர்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெட் கிளியர் ஆகிறது உறுதிங்க. அதுக்கப்புறம் நீங்க யூஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா வந்து இருந்திருக்கும். ஸோ கூடிய விரைவில் வந்து நான் டெட் எக்ஸாமுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் வந்து போறேன். அதாவது வந்து இந்த சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இது ரெண்டுத்துக்கு வந்து நம்ம டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்க ஒரு பக்கம். ஏன்னா பிஓ எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அது நோட்டிஃபிகேஷன் பத்தி எதுவும் தெரியறதுனால பொறுமையா போயிட்டு இருக்கோம். டெட் பத்தி நம்மளுக்கு வந்து போடணும் அப்படின்றதுனால உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வந்து 6 to 10th புக்கை நான் அப்படியே வந்து டெஸ்ட் போல வந்து வீக்லி டெஸ்ட் போல வந்து கண்டெக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் குடிசை நான் உங்களுக்கு வந்து அதுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாருன்னா வந்து டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ கைஸ்.